கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அதனால எந்த இடத்திலையும் அவரால் உட்புகிற முடியும். நம்ம தேவன் ஆவியாகவும் இருக்கிறார். அதனால தூரத்திற்கும் சமீபத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். இன்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவச்சனமே, அருமையான பிரயர் டைம் குடும்பத்தாரே, புதிதாக அதை பார்க்கிறவர்களே, யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார் என்பதையும் ஆவியாகவும் ஜீவனாக இருக்கிறார் என்பதையும் ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். ஒருவேளை நீங்கள் வீட்டிலிருந்து ஜெபிப்பீங்க, தூர தேசத்தில் இருக்கிறவங்க பிள்ளைகள், தூர இடத்துல இருக்கிறவங்க கணவர் மேலே ஒரு மகிமையின் மேகம் இறங்க கொஞ்சம் நேரம் கூட ஆகாது. ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு புலம்பிக் கொண்டு இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரம், உங்கள் ஜெப பிரசன்னம், நம்ம தேடுகிற தேவன் அந்த அறையில் இறங்கி அற்புதமான அடையாளங்களை செய்து விடுதலைகளை கொடுத்து வீட்டுக்குள்ள திரும்பியும் உங்க குடும்பத்தாரை கொண்டு வர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாக இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் உங்க இருதயத்தை ஆண்டு சமூகத்தில் விட்டு கொடுப்பீங்களா? ஆண்டு மார்த்தால பார்த்து சொன்னாரு, நீ பல விஷயங்களை குறித்து கவலையோடு இருக்கிற. அப்படி இருந்தா தேவனுடைய வார்த்தை உனக்கு கிரியை செய்யாத மகளே. நீ கொஞ்ச நேரமாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். எல்லாமே கரெக்ட் தான். குடும்ப காரியங்களை கவனிக்கிறது கரெக்ட் தான். சமையல் செய்கிறது எல்லாமே கரெக்ட் தான். வீடெல்லாம் கிளீன் பண்றது கரெக்ட் தான். வேலைக்கு போகிறது கரெக்ட் தான். ஆனால் தேவனோடு இருக்க வேண்டியதும் நமக்கு அவசியமானது. அதையும் விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் அதுதான் நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆண்டவர் மார்த்தாளுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். அது என்ன ரகசியம்? மனிதர்களுக்கு, மனுஷனா பிறந்த யாரா இருந்தாலும் அவர்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் வேணும், தேவனுடைய மகிமை வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கையில் தோத்து விடுவார்கள். அதனால் தான் சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தால். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கொஞ்ச நேரம் உங்க இருதயத்தை ஆண்டு சமூகத்தை விட்டு கொடுங்க. எல்லாம் செய்கிறது நம்மளுடைய கடமை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலான உரிமை, மேலான தேவை நம்ம ஆண்டவருடைய பிரசன்னம். இந்த நேரம் எதனாலும் நடக்கலாம், என்னனாலும் நடக்கலாம். நான் பார்க்கிறேன், ஒரு சகோதரியுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை இருக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிள்ளையை குறித்து பயப்பட வேண்டாம். அந்த பிள்ளையை ஆண்டவர் அருமையான சுகப்பிரசவத்தினால் நிரப்புவார். ஆவியானவர் காட்டுகிறார், பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். டாக்டருடைய ரிப்போர்ட் எப்படினாலும் இருக்கலாம். இந்த ஆராதனை ஒரு விடுதலையின் ஆராதனையா மாறப்போகிறது. அக்னி இறங்குற ஆராதனையா மாறப்போகிறது. தேவ பிரசன்னம் உங்களை தொடுகிற ஒரு ஆராதனையா மாறப்போகிறது. நம்ம ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். அதனால வார்த்தைகளை கவனமாக கேட்டு துதிக்க ஆண்டவர் இடைபடுகிறார். மரியாள் கர்த்தருக்கு இடம் கொடுத்ததுனால ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. லாசருடைய உயிரே போகிறது. ஆனா எந்த ஆண்டவருக்கு தன் நேரத்தை கொடுத்தாலோ அதே ஆண்டவர் சும்மா இருக்கவில்லை. வந்து திரும்பியும் இழந்து போன ஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு உலகம் சொல்லலாம், நீ ஏன் ஆண்டவரை தேடுற, நீ ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிற, உனக்கு என்ன கிடைச்சது, அவர் என்ன செய்வார்னு கேட்கலாம். ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம தேடுகிற ஆண்டவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன். எனக்காக உயிரை கொடுத்தவர், எனக்கு ரட்சிப்பை தந்தவர், என்னை அபிஷேகித்தவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் எப்படி என்னை தனிமையாக விடுவார்? என்னுடைய உபத்திரவத்தில் என் கூட உபத்திரவத்தை அனுபவிக்கிறார். நான் அழும் பொழுது அவர் அழுகிறார், நான் சிரிக்கும் பொழுது அவர் சிரிக்கிறார். என்னை விட்டு இணை பிரியாத தோழனவர். எத்தனை பேருக்கு அதை சொல்ல முடியும்? தேவ ஜனங்களே, அக்னி 7 மடங்கு எரியும் பொழுது ஊரே பார்த்திருக்கும். சிங்க கவி திறந்திருக்கும் பொழுது ஊரே பார்த்திருக்கும். இவர்கள் இந்த ஆண்டவருக்கு போய் இவ்வளவு வைராக்கியம் காட்டுகிறார்களே, என்ன லாபம் கிடைக்க போகிறது? யாரெல்லாம் ஆண்டவருக்காக நிற்கிறார்களோ ஒருபொழுதும் சரித்திரம் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். அது ஒருவேளை சரித்திரத்தில் இடம் பட்டிருக்கலாம், இடம் பெறாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் செய்கிறது திரும்பி பார்க்கிற லெவல்ல தான் இருக்கும். சிங்கங்களின் வாயை கட்டினார், அக்னி ஜுவாலையின் உக்கிரகத்தை அவித்து போட்டார், அணைத்து போட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உங்க உபத்திரத்தில் செய்ய வேண்டியது என்னன்னு இன்னைக்கு இந்த ஆராதனை மூலமாக ஆவியானவர் பேசுவாராக. யாரெல்லாம் நான் பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருக்கிறேன், யாரெல்லாம் நான் வேதனை உள்ள சிச்சுவேஷன்ல இருக்கிறேன், கண்ணீரின் பாதையில போகிறேன் சொல்றீங்களோ, நீங்க எல்லாரும் கண்களை மூடி இந்த வரிகளை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். ஒவ்வொரு வரிகளை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள்.
கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும். சொல்லுங்க. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் நாங்கள் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும். ஒருக்கா கூட. கிழக்கும் மேற்கும் வடக்கும். சின்ன போராட்டம் தான் நினைச்சேன், இப்ப எல்லா இடத்துலயும் எனக்கு பூட்டப்பட்டுட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் நினைச்சேன். ஆனா இப்படி 7 மடங்காக மாறிவிட்டதே. கிழக்கும் மேற்கும் வடக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நாங்கள் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கி பார்ப்போம், உம்மையே நோக்கி பார்ப்போம். என் கண்களை ஏறெடுப்போம், என் கைகளை உயர்த்துவேன், என் முகத்தை உமக்கு நேராக பார்ப்பேன். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தவர்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. என்ன செய்ய வேண்டும் தேவச்சனங்களே? கண்களை ஏறெடுங்க, கைகளை உயர்த்துங்க, அவரை நோக்கி பாருங்கள். சரித்திரம் உண்டாகும், மாற்றங்கள் உண்டாகும். உண்மையான மனதோடு அப்பா உமக்காக நான் எதனாலும் செய்வேன்ப்பா, என் பாவங்களை மன்னிங்கப்பா, என் குறைகளை மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த பரிசுத்த கைகளை உயர்த்தி உங்க கண்களை அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உங்க முகம் வெட்கப்பட்டு போவாது. உங்க முகத்துல கரிய பூசலால் பிசாசு நினைக்கும் பொழுது உங்க முகத்துல அபிஷேக தைலம் இறங்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் நாலா பக்கமும் கதவு பூட்டப்பட்டாலும் எனக்கு சோதனை மாறிடும் நினைக்கும் பொழுது சோதனை கூடினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நாங்கள் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. சொல்லுங்க, வானமும் பூமியும் எதனாலும் மாறலாம், நண்பர்கள் மாறலாம், உற்றார்கள் மாறலாம், உதவி செய்கிறவர்கள் மாறலாம். அன்று சொல்லுகிறார், காலையும் மாலையும் உங்களை தாங்கிறவர் உங்க குடும்பத்தை கைவிடுவாரா? உங்க பிசினஸ் கைவிடுவாரா? உங்க பிள்ளைகளை கைவிடுவாரா? ஏன் அவிசுவாசப்படுகிறீர்கள்? ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? அந்த சந்தேக ஆவியை விரட்டுங்க, அந்த சோர்வின் ஆவியை விரட்டுங்க, அந்த பயத்தின் ஆவியை விரட்டிருங்கள். ஓ, உங்களுக்கு கர்த்தர் பயத்தின் ஆவியை தரவில்லை, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை,
வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்க பிரேரணம் குடும்பத்தாரே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நாங்கள் வெட்கப்படுவதில்லை, கைகளை ஏறெடுப்பேன். கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன். கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தைகள் மாறாது. சொல்லுங்க. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தைகள் மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன். கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நாங்கள் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்போம். எங்கள் கைகளை உயர்த்திடுவோம், முகம் நோக்கிடுவோம். நாங்கள் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்போம். கைகளை உயர்த்திடுவோம், முகம் பார்த்திடுவோம். நாங்கள் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன். என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுங்கள். உங்க கைகளை உயர்த்துங்கள், உங்க முகங்களை அவரை நோக்கி பாருங்கள். சரித்திரம் உண்டாகும், மாற்றங்கள் உண்டாகும், எடுப்புதல் உண்டாகும். இந்த 3 காரியங்களை செய்து பாருங்கள். உங்க கண்களை அவரை நோக்கி பாருங்கள். எந்த மனுஷனை நோக்கி அல்ல, எந்த காகத்தையும் நோக்கி அல்ல, எந்த நபர்களையும் அல்ல, இந்த பூமியை நோக்கி அல்ல. உங்க கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுங்க. உங்க கைகளை பரலோகத்துக்கு நேராக நீட்டுங்க. உங்க முகத்தை அவரை நோக்கி பாருங்க. நான் வெட்கப்படுவதில்லை, கண்களையே. ஒரு கூட்டு மக்கள் சேர்ந்து சொல்லலாமே. ஜெப நேர குடும்பத்தாரே இந்த வரிகளை சொல்லுங்களேன். ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது, ஒரு புதிய உணர்வு இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்கி கொண்டு இருக்கு. எல்லா இருளையும் உடைக்கிற தேவனுடைய மகிமை உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல இப்பொழுது இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு வேரும் கர்த்தருடைய அக்கினியினால் நிரம்புங்க. ஓ சிஸ்டர் ராஜேஸ்வரி, உங்க மேல ஒரு அக்கினி இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். சிஸ்டர் ராஜேஸ்வரி, ஓ மகிமை மகிமை உங்க குடும்பத்துக்குள்ள மகிமை. சகோதரன் ஸ்ரீஜித், உங்க குடும்பம் மாறுகிறது. ஸ்ரீஜித் சகோதரா, உங்க குடும்பம் மாறுகிறது. ஒரு சகோதரி மேரி, கர்த்தர் உங்க குடும்பத்தில் ஒரு அக்கினி இறங்குகிறது. கர்த்தர் சில கிருபைகளை உங்க வீட்டில் கொடுக்கிறா. கிருபை இறங்குகிறது. வயிறுல வேதனையோடு வயிறை பிடித்து கொண்டு இருக்கிற அருமையான தகப்பனே, கர்த்தர் உங்களை தொடுகிறா. அந்த வயிற்றில் உள்ள பிரச்சனை மாறுகிறது. எந்த இடத்துல வியாதிகள் இருக்குதோ அந்த இடத்துல கைகளை வைத்து அப்படியே சொல்லுங்க. அப்பா, நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. என் முகம் வெட்கப்படாது, என் பாவங்களை மன்னிங்க. சிறுநீரகம் செயலிழந்து போயிருக்குதா? ஆவியானுடைய பிரச்சனை இறங்குது. ஓ ஹார்ட் பிரச்சனையில இருக்கிறீங்களா? கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. ஓ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் சொல்றாங்களா? சாகுற வரைக்கும் மருந்து எடுக்கணும் சொல்றாங்களா? கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஒரு நிமிஷம், ஆண்டவரே, வாழ்ந்தா உமக்காக வாழ்வேன், இனி எனக்காக அல்ல. என் வாழ்க்கையை மாத்துங்கப்பா. இந்த கட்டுகளை உடைங்கன்னு சொல்லுங்களேன். கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. சொல்லுவோம். ஆமென்.
ஆமென். கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன். என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. பரத்துக்கு நேராக எங்கள் கைகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. வேதம் சொல்லுகிறதை சங்கீதம் 121, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட விடமாட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். ஹல்லேலூயா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. ரபா ஷதரா பாபா பாபா பாபா. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் ஆத்துமா அலை பாய்ந்து அங்கே இங்கேயும் செல்லாமல், ஆத்துமாவில் உள்ள வேதனை பெருகாமல், ஆத்துமா ஆதரவற்று போகாமல், எனக்கு யார் இருக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வராம அவர் உங்க கூட இருக்கிறதை கண்காண செய்வார். யாருமே உதவி செய்ய முடியாத அந்த 7 மடங்கு அக்கினி சூளை யாருமே இல்லைன்னு ஒரு சரித்திரத்தில் எழுத வேண்டிய ஒரு நிலைமை தேவ பிள்ளைகளுக்கு அடிக்கடி வந்தது. செங்கடல் முன்னாக நின்றார்கள், யாரும் உதவி செய்ய இல்லை. கோலியாத்து முன்னாடி நின்றான், யாரும் உதவி செய்ய இல்லை. வேதம் சொல்லுகிற சரித்திர புஸ்தகம், வேதம் சொல்லுகிற இந்த ஆவிக்குரிய புஸ்தகம் ஒரு பொழுதும் கைவிடப்பட்டவர்களை பற்றி பேசவில்லை. எல்லாருடைய சரித்திரத்திலும் ஒரு கையெழுத்து இருந்தது. எல்லாரும் கைவிட்ட பொழுது ஒரு உன்னதமான தேவனுடைய கரம் ஒவ்வொரு மனிதனுடைய சரித்திரத்திலையும் கடைசியில் வந்து கையெழுத்து போட்டு, மகனே உனக்கு யார் இல்லாமல் போனாலும் நான் உன் கூட இருப்பேன் என்று சைன் போட்டதுதான் வேதம். எந்த வேதாகம மனிதர்களை எடுத்து பாருங்கள், அவர்கள் சரித்திரத்தில் எல்லாம் முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஒருவர் கையெழுத்து போட்டிருப்பார். அந்த கையெழுத்துக்குள்ள இருக்கிறது, உன்னை யார் கைவிட்டாலும் நான் கைவிடுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் யார் உனக்கு இல்லாமல் போனாலும், அது அக்கினி ஜுவாலையா இருக்கலாம், அது சிங்க கெபியா இருக்கலாம், அது கோலியாத்தாக இருக்கலாம், அது செங்கடலா இருக்கலாம், அது யோர்தானாக இருக்கலாம், அது தனிமையின் பாதையா இருக்கலாம், அது குழந்தை இல்லாமையா இருக்கலாம், அது திருமண தடையா இருக்கலாம், வீடு இல்லாமையா இருக்கலாம், உயர்வு இல்லாமையா இருக்கலாம், வருமானம் இல்லாமையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் கையெழுத்து போட விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனுடைய ஆசீர்வாதம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் பாரு சகோதரி, ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் பாரு சகோதரா. அருமையான தாயாரே, தகப்பனாரே, உங்க கவலையெல்லாம் ஒரு நிமிஷம் மறந்துடுங்க. அப்படியே கண்களை ஏறெடுங்க. பல லட்ச கடனா, பல லட்ச போராட்டமா, கண்களை அவரை நோக்கி பாருங்க. நடக்காதது போலதான் இருக்கும், மாறாதது போலதான் இருக்கும். அந்த உபத்திரவத்துல இருந்துதான் தங்கம் விளைகிறது போல, உபத்திரவத்தின் அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளாடி தங்கங்கள் ரூபம் எடுக்கிறது போல இந்த உபத்திரவத்துல கர்த்தர் உங்க குடும்பத்தை தங்கத்தை போல மாற்றி கொண்டிருக்கிறார். ஏன் இந்த உபத்திரவம்? ஏன் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன்? ஏன் நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன்? ஏன் என்னை யாரும் பார்க்கவில்லை? ஏன் எல்லாரும் என்னை உதறி தள்ளுகிறார்கள்? ஏன் என் வாழ்க்கை கண்ணீரோடு இருக்கிறது என்று அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். மாறும் என்ற உபத்திரவத்தை சத்துரு 7 மடங்கு எரிய பண்ணலாம் என்று சொல்லுகிறார். ஆனாலும் நான் உன் கூட இருக்கிறேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. 7 மடங்கு உபத்திரம் கூடினாலும் ஆண்டு சொல்லுகிறார், வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் அப்படி செபிக்கலாம். இந்த 7 மடங்கு அக்கினியில இருந்து கர்த்தர் விடுதலையாக்க தம்முடைய தூதனை அனுப்பி இருக்கிறார். பேதுருக்கு தம்முடைய தூதனை அனுப்பின ஆண்டவர் நான் ஆவியில் பார்த்து கொண்டிருக்கிறேன். தூதர்கள் இறங்கிவிட்டார்கள். இயேசு அந்த பூட்டை உடைக்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் ரொம்ப தேவை. ஒருவேளை உடனே நடக்காதது போல இருக்கலாம். ஆண்டோடைய வார்த்தை மாறாது. ஆண்டோடைய வார்த்தைகள் ஒரு பொழுதும் மாறாது. செங்கடலை தாண்டி ஆமீன் ஆண்டவர் கொண்டு போகவில்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு கொண்டு போவேன், நல்ல ஒரு தேசத்தை தருவேன்னு சொன்ன ஆண்டவர் கொண்டு போகிற வழியில எத்தனை போராட்டம். கொண்டு போவேன்னு சொன்ன உடனே மோசே போய் அந்த ராஜாட்ட பேசும் பொழுது அந்த ராஜா சொல்றான், அப்படியா, எங்களை விட்டு போயிருவியா, நீ உன் ஆண்டவரை ஆராதிச்சிருவியா சொல்லிட்டு பிரச்சனைகளை கூட்டி விட்டுட்டான். கொஞ்சம் தான் ஒரு ஸ்டெப் எடுத்து விடுதலை ஆகலான்னு பார்த்தா பல ஸ்டெப் உபத்திரம் கூடுது. உபத்திரம் கூடனோன்னு விட்டுலாமா தேவச்சனமே? அந்த வரிகள் நம்ம பாடினோமே, கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணியாய் கிணி 7 மடங்கானாலும் கண்களை ஏறெடுப்பே, என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. தேவஜனமே, ஒவ்வொரு உபத்திரம் கூடினது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. விடுதலை ஆகிருன்னு சொன்ன உடனே உபத்திரம் 7 மடங்கு ஆயிட்டு. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறதற்காக ஆண்டவர் மோசே அனுப்புகிறார். மோசே போய் பார்வோனோடு பேசினவுடன் பார்வோன் எரிக்கிறதற்குள்ள அந்த பொருள்களை கொடுக்காமல், செங்கலை செய்கிறதுக்குள்ள பொருள்களை கொடுக்காமல், வைக்கோல்களை கொடுக்காமல் வேதனைகளை கூட்டிவிட்டான். அதோட விட்டானா? விடல. அடுத்த போராட்டம் 10 வாதைகள். ஆனாலும் விடவில்லை. செங்கடல் வரைக்கும் துரத்தி வந்தான். தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு பிசாசு கடுகளவு கூட நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், தேவனால் உயர்த்தப்படணும் என்று அனுமதி கொடுக்காது. ஆனால் தேவ ஜனமே, நீங்கள் விடாமுயற்சி பண்ணணும். தனிமையின் பாதை சில நேரம் யார்கிட்டையும் சொல்ல முடியாத பாதைகள் வரும். ஆபிரகாம் பாருங்க, பலி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா பையனை பலி கொடுக்க போறேன்னு ரகசியத்தை சொல்லல. அவரும் மகனும் மட்டும் போனான். அவருடைய இருதயம் சுமந்த வேதனையை யாரும் சுமந்திருக்க முடியாது. சில நேரம் விசுவாச போராட்டம் வரும் பொழுது யாருமே உங்களை புரிய மாட்டாங்க. அதுதான் விசுவாச போராட்டம். அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் விசுவாச போராட்டத்தில் இருக்கிறீங்க. நீங்க சரித்திரம் படைக்க போறீங்க. உலகம் உங்களை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களை உருவாக்கினவர், உங்களை தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்டவருக்கு நீங்க போகிற பாதை தெரியும். நீங்க எந்த உபத்திரத்தில் இருக்கீங்கன்னு தெரியும். அவர் கைகளில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லார் கண்களை மூடி சொல்லுங்க, லார்ட், ஐ கமிட் மை செல்ஃப் இன்டு தை ஹேண்ட். உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்க வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம்ப்பா. எங்க இருதயத்தில் உள்ள பயத்தை மாத்தினதுக்காக நன்றி, சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி, ஒளிமயமான எதிர்காலத்தை தரிசனத்தில் பார்க்க செய்கிறதற்காக நன்றி. அந்த விஷன் மங்கி போகாதபடி எங்கள் கண்கள் பிரகாசம் ஆவதாக உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதிக்கணும், நடத்தணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆம் தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லிட்டு அவரை நோக்கி பார்க்கிறதற்கு வார்த்தை மேல உங்க நம்பிக்கை. வார்த்தை தான் அஸ்திபாரம். சங்கீதம் 121 எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாள் அதை சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிற வரைக்கும், ஆவியானவர் உங்களுக்கு வழிகாட்டுற இந்த வார்த்தை, இந்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு புதிய வாசல்களை திறக்கிற வரைக்கும் இந்த காரியங்களை சொல்லிக்கொண்டே இருங்க. ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். இன்னைக்கு நிறைய மக்கள் தரிசனத்தை இழந்திருக்கிறார்கள். சத்துரு போராடும் பொழுது இழக்க வைக்கிறது என்ன தெரியுமா? தரிசனம். ஆவிக்குரிய எந்த விஷயமும், எந்த விடுதலையும் அது முதலாவது வார்த்தையாக வந்து அது ஒரு தரிசனமாக மாறும். இந்த உலகத்துல கூட சொல்லுவாங்க ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சொப்பனங்கள் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொப்பனா என்ன? ஒரு நல்ல ஒரு கனவு பாரு, அந்த கனவு நிறைவேற நீ முயற்சி பண்ணுன்னு சொல்றாங்க. அது உலகத்தான் சொல்லுவான். ஆனா தேவ பிள்ளைக்கு கனவு இல்லைங்க, வார்த்தையினால ஒரு தரிசனம் உண்டாகும். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, அவருடைய சமூகத்துக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுக்கணுமா. ஆண்டவர் அநேகருக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். திரும்பி ஆவியானவர் சொல்லுகிறார், நான் ஒரு சகோதரி
அவர்களுடைய அந்த பிரெக்னன்சி இஷ்யூல மெடிக்கல் ப்ராப்ளத்தில் இருந்தவர்களை குறித்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன். திரும்பி ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியில் இடைப்படுகிறார். அவங்களுக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தையை பெற்றெடுக்க ஆண்டு உதவி செய்கிறார். நல்ல ஒரு மாற்றத்தை தருகிறார். அவர்கள் குடும்பம் அந்த போராட்டத்தில் இருந்து வெளியே வரும். அநேகருடைய கர்ப்பப்பையில் ஆண்டோடைய விடுதலை இறங்க ஆயத்தமாக இருக்கு. இந்த வருடம் நீங்க செபிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய அக்கினி உங்கள் கர்ப்பத்தை தோடும் கட்டுகள் உடையும். ஆண்டவருக்கு அது விஷயமே இல்லை. நெடுநாள் தடைகள் விஷயமே அல்ல. நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும். அப்பப்போ பயத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காதீங்க. வசனத்தை பற்றி கொள்ளுங்க. வசனம் சொல்றது தான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அதற்கு ஏதுவாக உங்க வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். என்னுடைய ஊழிய ஆரம்பத்தில் நான் 7 வயதில் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஊழிய ஆரம்பத்தில் ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினார். எங்க குடும்பம் எல்லாம், தாத்தா பாட்டி எல்லாம் பணக்காரர்களும் லட்சாதிபதிகளுமாக இருந்தார்கள். ஒரு வீடுக்கு 2 வீடு இருக்கும். அப்படி 10-15 வீடுகள், இடங்கள், நிலங்கள் எல்லாம் இருந்த பொழுது உலக காசினால் வந்த அந்த சொத்துக்களை அனுபவிக்க விடாமல் ஆண்டவர் ஊழியத்தில் இருந்து சின்னதா தருகிறதற்காக ஆபிரகாமை போல வேறுபடுத்தி வந்தார். அப்படி என்றால் ஊழியத்தில் வந்ததுல இருந்து ஒரு சின்ன கால்மிதி வாங்கினா கூட அது கர்த்தர் தருகிறதாக எங்க வாழ்க்கையில மாற ஆரம்பித்தது. எங்க வீட்டுக்குள்ள நாங்க ஒவ்வொரு பொருட்களையும் கண்களை ஏறெடுத்து பார்த்தால் அது பரலோகத்திலிருந்து தேவன் தந்ததுதான். எதுவுமே உலகத்துல இருந்து, அதாவது ஒரு உலக காரியத்தை நாங்க செய்து வாங்க முடியாமல் கர்த்தரே நடத்தி கர்த்தருடைய பாதையில போகும்பொழுது அவரே தந்தது. வஸ்திரமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில இருந்து ஊழிய எழும்புகிற அந்த நேரத்துல எங்களுக்குள்ள இருந்தது தரிசனம். அந்த தரிசனத்துக்குள்ளாடி கர்த்தர் இப்படி நடத்துவாரு, உன்னை இப்படி மாற்றுவார்னு ஒரு விஷனை போட்டுட்டார். ஒரு வித்து. தரிசனம் வித்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. தெய்வஜனமே, இன்னைக்கு நீங்க தரிசனத்தை இழந்துட்டீங்கன்னா உங்க ஃபியூச்சரை நீங்க சந்திக்க முடியாது. ஆண்டவர் யோசேப்புக்குள்ள ஒரு தரிசனத்தை விதைச்சார், சொப்பன மூலமா விதைச்சார். அந்த தரிசனம் தான் அவனை உயர்வின் நிலைக்கு கொண்டு போனது. தரிசனம் இருக்கிறவங்களுக்கு போராட்டம் நிறைய இருக்கும். போராட்டம் உங்களுக்காக அல்ல, அந்த தரிசனத்தை அடைய விடக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் வருது. ஒருவேளை உங்களுக்கு டிலே ஆகி கொண்டு இருக்கலாம். உங்க கர்ப்பத்தில் ஒரு சாமுவேல் வரலான்னு இருக்கலாம். உங்களுடைய கர்ப்பத்தில் ஒரு எஸ்தர் தேவ ஜனத்திற்கு உதவியா மாறிடுவான்னு இருக்கும். பிசாசு அந்த பிள்ளைகளை வரவிடாமல் தடுத்து கொண்டு இருப்பான். ஆனா நீங்க எந்த மருத்துவரை அணுகி அது நடக்காமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஏற்ற நேரத்துல உங்களுக்கு அதை தருவாரு. அதற்கு முன்பதாக ஆண்டு சொல்றாரு, வேத வசனத்தை பற்றி கொள்ளுங்க. ஏன்னா எந்த டாக்டர்கள் எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாமல் போகும் பொழுது கர்த்தர் மட்டுமே நமது அடைக்கலம். இது ஒரு குழந்தைக்காக மட்டுமல்ல தெய்வஜனமே, எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டவருடைய காரியம் நடக்கும் பொழுது யுத்தங்கள் இருக்கும். இப்போ நம்ம கையில பணம் இல்லாம இருக்கும், நண்பர்கள் இல்லாம இருப்பாங்க, நம்ம நிலைமையாற்றி சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் செய்ய முடியும், நம்ம நிலைமையை கர்த்தர்ட்ட சொல்லிட்டு கர்த்தர் நமக்குள்ள போடுற வித்து தரிசனத்தை விட்டு விடாதீர்களான்னு சொல்றாரு. அதாவது நம்ம உபத்திரவத்தின் அடித்தட்டில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு தரிசனம் வேண்டும். நம்ம ஐசியூக்குள்ளே இருந்தாலும் நமக்குள்ள தரிசனம் இருந்துச்சுன்னா வெளியாண்டு கொண்டு வந்துருவாரு. ஏன் தெரியுமா? இயேசுநாதர் மேல எல்லாராலையும் சீக்கிரமா அடிக்கவோ கை போடவோ முடியல. இயேசுநாதருக்கு மேல வாக்குத்தத்தம் இருந்துச்சு. அவர் மரிக்கிற டைம்ல தான் மரிப்பார். சும்மா ஒண்ணு யாரும் அவர் மேல கை போட முடியாது. இதே போல தேவஜனமே, நமக்குள்ளாடியும் வார்த்தையும் தரிசனம் இருக்கும் என்றால் இதை செய்து முடிக்கிற வரைக்கும் யாரும் என்னை தொட முடியாதுன்னு ஒரு தரிசனத்தை கர்த்தர் சமூகத்திலிருந்து வாங்கணும். அந்த உபத்திரவத்தின் ஆழத்துல எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. நான் வேதாகம கல்லூரி முடிச்சுட்டு வரும்பொழுது அந்த பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். வேதாகம கல்லூரி 3 ஆண்டுகள் முடிக்கும் பொழுது சொல்றாங்க, யூ ஆர் கோயிங் டு அனதர் ரிலம். நீங்கள் அடுத்த ஒரு மண்டலத்துக்குள்ள போறீங்க. இத்தனை நாள் நீங்கள் பைபிள் காலேஜுக்குள்ளே இருந்துட்டீங்க, செபிக்கிறவர்கள் மத்தியிலே இருந்தீங்க. இனி நீங்கள் போகிறது ஓநாய்கள் மத்தியில போவீங்க. ஊழியம் செய்யும் பொழுது ஓநாய்கள் வரும். ஆடுகளை ஓநாய்க்குள் அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறார்னு சொல்லும் பொழுது இனி எப்படிடா இருக்க போகுது, ஊழியங்கள் எப்படி இருக்க பொழுதுன்னு நான் யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆவியானவர் சொன்ன ஒரு வார்த்தை, உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். இன்னைக்கு சொல்லலாம் தேவஜனமே, என்னை பணம் நடத்தினது உற்றார் உறவினர்கள் எல்லாரும் மூலமாக ஆவியானவர் இரக்கம் பாராட்ட செய்தார். மனிதர்கள் கண்களில் தயவு உண்டாக்க செய்தார்.
அப்போ ஆண்டவருடைய இரக்கம் இறங்குனதுனால, கிருபை இறங்குனதுனால அந்த வார்த்தை என்னை கைவிடாம எல்லார் கண்களையும் தயவு உண்டாக்குச்சு. மனிதர்களா பார்க்கும் பொழுது தயவு, எல்லாருக்கும் மத்தியிலும் தயவு. வெறுக்கிறவர்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் தயவு காட்டுகிறவர்களை எழுப்பினார் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நெகமியாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை இருந்துச்சு, அதனால ராஜாவுடைய கண்கள்ல தயவு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தானியேலுக்கு ராஜாவுடைய கண்கள்ல தயவு. ஊரே எதிர்த்துச்சு, ஆனா அந்த ராஜா தானியேல் மேல பாசமா இருந்தார். நமக்கு ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணுவார். இன்னைக்கு அந்த தயவுல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, தரிசனத்தை இழந்து விடாதீர்கள். உங்க தரிசனம் என்ன? உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கும். நீங்க வயது முதிர்ந்திருக்கலாம், ஆனா உங்களுடைய ஒரு பிரசங்கத்தினால ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படும். இன்னைக்கு நாங்க ஊழியத்தில் இருக்கிறோம்னா அதற்கு ஒரு வயது முதிர்ந்த தாயார் தான் காரணம். அந்த தாயாருடைய சுவிசேஷம் தான் பிஜேபியில் இருந்த என்னுடைய தகப்பன், ஆண்டவர் அறியாத ஒரு நிலைமையில் இருந்தவரை கொடூரமான மரண வியாதியிலிருந்து விடுதலையாக்கி எங்களை இன்னைக்கு இந்த ஊழியத்துல கொண்டு வந்திருக்கு. அப்போ வயது முதிர்ந்துட்டே என்னால என்ன செய்ய முடியும் நினைக்காதீங்க. ஒரு ஊழியக்காரனை எழுப்பாட்ட முடியும், பரலோகத்திற்கு லாபம் உண்டாக்க முடியும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நீங்க நினைக்கீங்க எனக்கு என்ன லாபம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். நீங்க கர்த்தருக்காக அந்த முதிர் வயதிலையும் கனி கொடுக்கும் பொழுது உங்க ஜெனரேஷன் ஆசீர்வாதமா இருக்கும். அந்த ஊழியத்தை செய்ததுனால உங்க குடும்பத்துக்குள்ளாடி பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த தரிசனத்தை இழந்து போகாம அதை சுமக்கணும். வயசாயிட்டுன்னு யோசிக்காதீங்க. கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு வயசாகல, இந்த மாம்சத்துக்கு தான் வயசாயிட்டு. ஆனா உங்க ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் வயசாகலங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க கழுக போட பறப்பாங்க. நீங்க ஓடினாலும் இலைப்படைய மாட்டீங்க. வாலிபர்கள் இடறி விழுவாங்க, ஆனா நீங்க விழ மாட்டீங்க. வாலிபர்கள் ஆண்டுகளை வேஸ்ட் ஆக்கும் பொழுது முதிர்ந்தவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆக மாட்டாங்க. அதனால நான் வயது முதிர்த்து எனக்கு என்ன லாபம்னு யோசிக்காதீங்க. உங்களுடைய கண்ணீரின் ஜெபம். நான் அடிக்கடி ஒரு சாட்சி சொல்லுவேன். ரேனாடு போங்க ஒரு குறிப்பிட்ட ஆப்பிரிக்கா பட்டணத்தில் ஊழியம் செய்ய போகும் பொழுது அந்த தேவ மனிதர், ரேனாடு போங்க தெரியாத தேவ பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை தெரியாமல் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரேனாடு வாங்கன்னு சொல்லி நெட்ல அடித்து பாருங்க. மரித்த சடலங்களை உயிரோடு எழுப்ப தேவன் உபயோகப்படுத்தின தேவ மனிதன். அநேக வீல் சேர்கள், அநேக குருடர்கள் பார்வை அடைஞ்சிருக்கிறாங்க. ஒருக்கா அந்த தேவ மனிதன் ஸ்டேஜில் ஏறி இருக்கிறாரு. ஏறி இருந்து பேசும் பொழுது அங்க இருந்து 2-3 குருடர்கள் கண் தெரிந்து ஓடி வாராங்க. சப்பானிகள் எழும்பி நடந்தாங்க. பிரசங்கம் பண்ணதான் செஞ்சாரு, ஆனா மூடவர்கள் எழும்ப தொடங்கிட்டாங்க. அற்புதம் நடக்க தொடங்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காரு, ஆண்டவர் என்ன ஆண்டவரே, நான் ஜெபிக்கவே இல்லை, அதுக்குள்ள அற்புதம் நடந்துட்டு. அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீனும் 1/2 மணிக்கு பிரசங்கத்தை பேசி முடிக்கிறதுக்குள்ளாடி நான் எப்பதான் அற்புதம் செய்வேன். அதனாலதான் நீ பிரசங்கத்தை தொடங்கின உடனே நான் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னாரு. எப்படி பாருங்க, அப்படி தேவனோடு உறவு உள்ள ஒரு தேவ மனிதர். அவருடைய ஆரம்ப நாட்கள்ல ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போகணும்னு சொல்லும் பொழுது சாத்தா 9 ஆண்டுகள் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போகாம தடை பண்ணினான். ஆனா கர்த்தர் அந்த எல்லா ப்ராசஸையும், விசா ப்ராசஸ் எல்லாமே ஆண்டவர் முடித்து அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போனால் இவருக்கு தண்ணி இல்லாத ஒரு நிலைமை வருகிறது. தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் தேடி தேடி பார்த்தா ஒரு கிணறுல கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கு. அந்த தண்ணியை குடிச்சிட்டார். ஆனா அது விஷம் நிறைஞ்ச கிணறு. அந்த தண்ணியை குடித்தவுடன் தாகம் தீர்ந்துட்டு, ஆனா உள்ள விஷம் இறங்க ஆரம்பித்து விட்டது. அந்த நேரம் இவருக்கு திருமணம் ஆகவில்லை, யாரும் கூடவில்லை. இளம் ஊழியர் ஒரு குடிசை வீட்டில் போய் படுத்து தூங்குறார். அந்த இடத்துல அப்படியே அவருடைய சரீரமெல்லாம் காய்ச்சல்ல நடுங்க ஆரம்பிக்கிறது. உடம்பெல்லாம் நீல கலர்ல மாறுது. விஷம் முச்சம் தலைக்கு ஏறி கொண்டு இருக்குது. மறித்து விட வேண்டிய நிலைமை. ஆனா எங்கேயோ இருக்க ஒரு தாயாருக்கு ஆண்டவர் ரேனாடு வாங்கைக்காக ஜெபின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த தாயார் இந்த சாயந்தரம் 6 மணிலிருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஒரு 12 மணிக்கு அவங்க ஜெபித்திருக்காங்க. முட்டங்காலே நின்று ஜெபித்திருக்காங்க. ஏன் ஆண்டவர் இந்த தேவ மனுஷனுக்காக ஜெபிக்க சொல்றாருன்னு தெரியல, ஆனா ஜெபிப்போன்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த நாளை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்க ரேனாடு வாங்கையை பார்க்கும் பொழுது அந்த சாட்சியை சொல்றாங்க. இப்படி ஒரு நாள் எனக்கு ஜெபிக்கணும்னு தோணுச்சு, ஐயா நான் ஜெபித்தேன். அப்ப அந்த ஐயா சொல்றாரு, இந்த நாள் தான்மா என்னுடைய வாழ்க்கையிலே மோசமான நாள். நான் அன்னைக்கு இரவு தான் நான் இப்படி ஒரு விஷமான தண்ணிய தாகத்தை தெரியாம குடிச்சிட்டு நான் மறிக்க கடந்த நாள்.
நீங்கள் எனக்காக ஜெபித்ததுனால தான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆம் தேவச்சனமே, பல கோடி ஆத்துமாக்கள், குறைஞ்சது 8 கோடி ஆத்துமாக்களை இந்த ரெய்னார்டு போங்கை மூலமாக தேவன் ஆதாயப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம தேவ மனிதர் மோகன் சிலாசர் ஐயா ஒரு கோடி ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும் திட்டத்தோடுலாம் போனாங்க. பல லட்சம் ஆத்மாக்களுக்கு பயன்பட்டிருக்கிறாங்க. ஆனால் 8 கோடின்னு சொல்றது இன்னும் அதிகமாக மோகன் சிலாசர் ஐயாவை போல இன்னும் அதிகமாக இன்டர்நேஷனல் லெவலில் பயன்பட்ட ஒரு தேவ மனிதர் தான் ரெய்னார்டு போங்கை. ஸோ அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையை தொடர்றதுக்கு ஆண்டவர் அந்த ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தினது ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயார். அதனால வயது முதிர்ந்துட்டு என்னால் என்ன செய்ய முடியும் நீங்க இப்போ சொல்லவே கூடாது. உங்களால் ஒரு ஊழியக்காரனுடைய ஜீவனை ஜெபித்து திரும்பி மீட்டெடுக்க முடியும், பாதுகாக்க முடியும். ஸோ தேவ சின்னமே, உங்களை அற்பமாக நினைக்காம கர்த்தர் சமூகத்தில் வாங்க. அந்த தரிசனத்தை இழந்து போயிடாதீங்க. அந்த தரிசனம் உங்களுக்குள்ளாடி அணைஞ்சு போயிடக்கூடாது. உபத்திரம் தான், போராட்டம் தான். கர்த்தர் உள்ள ஒரு வெளிச்சம் வச்சிருக்காரு பாருங்க. ஒரு செய்தி கேட்கும்போது உள்ள ஒரு வெளிச்சம் வருது பாருங்க. அதை இழந்து போறாதீங்க. இந்த தரிசனத்தை தான் தாவீது இழக்கல. இஸ்ரவேல் ஜனங்களே கோலியாத்தை கண்டு பயந்த பொழுது தாவீதுக்குள்ள ஒரு தரிசனம். அது என்ன தரிசனம்? கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்து போகிறதுக்காக அழைக்கப்பட்ட ஜனம் அல்ல, மகா பெரிய தேவனுடைய ஜனம். எப்படி தோத்து போகும்? ஒரு கோலியாத்துக்கிட்ட தோத்து போன ஒரு கேவலமான சாட்சி உண்டாகுமா இஸ்ரவேல் ஜனத்திற்கு? இல்ல. தேவ ஜனமே, நம்ம ஒவ்வொரு பேரும் தாவீதை போல எழும்பணும். 1000 பேர் தாவீதனுடைய அண்ணமா இருக்கலாம், சவுல போல இருக்கலாம். நம்ம ஏன் அவர்களை போல இருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களே பயந்தார்கள் கோலியாத்திட்ட மோதுறதுக்கு. ஏன்னா கோலியாத்திட்ட மோதுறதுக்கு படைபலனோ மாம்ச பலனோ தேவைப்படாது, ஆவிக்குரிய பலன் வேண்டும். அதனால நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள், மீதி உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் போல இருக்க போறீங்களா, இல்ல தாவீதை போல இருக்க போறீங்களா? 99 பேர் 999 பேர் வேணா அப்படி இருந்துட்டு போட்டோம். ஆனா நீங்க வித்தியாசமா இருங்க. நீங்க தாவீதை போல யோசிங்க. நீங்க தாவீதை போல தரிசனத்தை விடாதீர்கள். தாவீதுக்குள்ள தரிசனம் இருந்துச்சு, அபிஷேகம் உயர்த்தும். இந்த அரக்கனை கர்த்தர் கீழே தள்ளுவார். அந்த தரிசனம் விடல. உபத்திரவத்தின் மத்தியில் அந்த தரிசனம் படை பலனோடு, ஆமென், அது ஆவியானவருடைய பலனோடு பரலோக படையோடு எழும்பினது, கோலியாத்தை சங்கரித்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தரிசனத்தை விடாதவர்கள், ஆவியானுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிறவங்க தான் விஷன் உடையவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய இடைப்பட்டு இருக்கிறார். சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் காலை தள்ளாட விடமாட்டார். என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எத்தனை அருமையான வசனங்கள். அவர் நம்முடைய வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறாங்க. இது அப்படியே நம்ப வேண்டியதானே. என்ன கலக்கம்? பயப்படாம அந்த வசனத்தை அப்படியே நம்புங்க, அப்படியே நடக்கும். ஒருக்கா வாசித்துட்டு மூடிட்டு திரும்பி 3 மாசம் கழிச்சு திரும்பி அப்படி செய்யக்கூடாது. அதனாலதான் அநேகருக்கு வசனம் பலிக்காமல் போகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல ஆண்டுடைய வார்த்தை அந்த ரகசியத்தை எழுதி இருக்கிறது. 25வது வசனம் சொல்லுகிறது, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செயல்களில் பாக்கியவனாயிருப்பான். சுயாதீன பிரமாணம்னா என்னங்க? விடுதலையின் பிரமாணம். The law of freedom, the law of grace. கர்த்தர் கொடுத்த அந்த பிரமாணம் விடுதலை. உங்களை விடுதலை ஆக்கிட்டார். அந்த விடுதலையை கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாருன்னு கேட்டுட்டு அப்படி விடக்கூடாதான். அதை திரும்பி என்ன செய்யணுமா? அந்த பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, லுக் அன்டு இட், அதை உற்று பாருங்க. உற்று பார்க்கறது என்ன? உற்று பார்க்கறது தான் கேமரால ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ். நீங்க எல்லாத்தையும் பார்க்கறது வேற. நீங்க ஒரு மலைக்கு மேல போய் நின்றுட்டு அப்படியே மொத்த ஊரையும் பார்க்கறது வேற. ஆனா மலையில நின்றுட்டு ஒரு குறிப்பிட்ட பில்டிங்கை பார்க்கறது வேற. உற்று பார்த்தால் ஒரு விஷயம் தெரியும், உற்று பார்க்காமல் பார்த்தால் பல விஷயம் தெரியும். இன்னைக்கு ஜனங்கள் இன்னைக்கு குழம்புறதுக்கு காரணம் பல விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஆண்டு சொல்றாரு, வேதத்தை உற்று பாருங்க. நீங்க உற்று பார்க்கலனா உலகம் பெருசா தெரியும், உற்று பார்க்கலனா குடும்பம் பெருசா தெரியும், உற்று பார்க்கலனா பதவி பெருசா தெரியும். நீங்க தேவனை உற்று பார்க்கலனா உலகம் பெருசா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்ப நீங்க உலகத்துக்கு முன்னாடி போயிருவீங்க. இந்த சாஸ்திரிகள் பண்ண தப்பு என்ன? நட்சத்திரத்தையே பார்த்துட்டு வந்தாங்க. திடீர்னு அவங்க ஃபோக்கஸ் மாறிட்டு நட்சத்திரத்தை பார்த்துட்டே வந்தா கர்த்தர் கொண்டு வந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா நட்சத்திரம் கொண்டு போனது ஒரு காட்டுப்பாதைக்கு.
மாட்டுக்கொட்டை எங்கே இருக்கும்? ஏதாவது ஓரமாக ஊருக்கு புறம்பா இருந்திருக்கும். அது மையப்பகுதியில் இல்லை. அப்போ யோசிச்சிருப்பாங்க, என்னடா சிட்டிலேருந்து வில்லேஜுக்கு ரூட்டு போகுது, நம்ம ஆண்டர் பிறந்திருக்காருன்னா அவர் ராஜாதி ராஜான்னா காட்டுக்குள்ளேயா பிறப்பாரு? இல்லையே, அவர் நாட்டுக்குள்ள பிறப்பாரு, ஒரு பெரிய ஒரு சிங்காசனத்துக்குள்ள இருப்பாருன்னு ஃபோக்கஸ் மாறினதுனால, நட்சத்திரத்தை உற்று பார்க்கறத விட்டதுனால திசை மாறினாங்க. ஸோ தேவஜனமே, ஆண்டர் கொண்டு போகிற பாதை வனாந்தரமாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், அவரை மட்டும் பாருங்க, அது கரெக்டாக தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம தான் பயந்து போய் ஐயோ போராட்டம் வருது, போராட்டம் வரட்டும், பிரச்சனை வரட்டும், உங்க உயிருக்கு ஒன்றும் ஆகாது, உங்க குடும்பத்தாருக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா உங்களை நடத்துறது கர்த்தர். உங்க ஃபோக்கஸ் அவர் மேல இருக்குதுன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்தாலும் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துருவார். கண்ணீரின் பள்ளத்தாக்கு வந்தாலும் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்துருவார். உபத்திரவத்தின் கெபி வந்தாலும் வெளியே கொண்டு வந்துருவார். சிங்க கெபி வந்தாலும் வெளியே கொண்டு வந்துருவார். நம்மளுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கு? தானியேலுக்குள்ள ஒரு தரிசனம் இருந்துச்சு, ஜெபிக்கிற ஒரு தரிசனம். என்ன ஆனாலும் நான் ஜெபிப்பேன். சாத்ராக் மேஷாக்குள்ள ஒரு தரிசனம் இருந்துச்சு, என்ன ஆனாலும் இந்த பொற்சிலை நான் வணங்க மாட்டேன். தரிசனம் உள்ளவர்களா இருங்க. தரிசனம்னா வேற ஒண்ணுமே இல்லை. ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும், தரிசனம் பார்க்கணும், அதை நான் சொல்லல. தரிசனம் சொல்றது உள்ள இருக்கிற ஒரு தாட், உள்ள இருக்கிற கர்த்தர் கொடுக்கிற ஒரு எண்ணம். கர்த்தர் சொல்லுவாரு, நீ என் பாதையில வந்துட்டல, உன்னை நான் இப்படி மாத்துவேன், உன்னை நான் உயர்த்துவேன். அதான் தரிசனம். கண்கள்ல தெரியணும் கூட அவசியம் இல்லை, இருதயத்துல உணர்ந்தாலே போதும். நம்பத்தக்கவரை நம்ப ஆரம்பிச்ச உடனே உள்ள உண்டாகும் ஒரு சந்தோஷம். கர்த்தர்கிட்ட வந்தோடனே கர்த்தர் தருவார். அதற்கு விரோதமாக தான் புயல் அடிக்கும். என் திருமணம் நடக்காது, என் குடும்பம் வாழாது, எனக்கு ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு கற்பத்தின் கனி கிடைக்காது, நான் ஒரு வீடை கட்ட மாட்டேன், என் வாழ்க்கை நல்லா இருக்காது. இதுதான் பிசாசு அனுப்புகிற புயல். ஆண்டு சொல்ற தரிசனத்தை விட்டுறாதீங்க. அந்த சுயாதீன பிரமாணமாகிய யாக்கோபு 1:25 பாருங்க. இந்த பூரண பிரமாணத்தை உற்று பார்க்கணும். அப்போ நம்ம பார்க்கிறதுனா என்ன, உற்று பார்க்கிறதுனா என்ன, இது ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும். நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு ஆளை அப்படியே பாக்குறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் மாதிரி இருக்குது, சரி அது வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, நீங்க சரி ரோட்ல நிறைய பேர் அதே போல இருப்பாங்கன்னு நிறைய பேர் போயிருவாங்க. ஆனா அதை நின்று உற்று பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருங்க அந்த ஆளா இல்லையா. அப்போ பார்க்கிறது வேற, உற்று பார்க்கிறது வேற. ஆண்டு சொல்றாரு உற்று பாருங்க. அப்படின்னா என்ன? இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் பார்க்க வேண்டாம். எல்லா விஷயங்களும் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் உற்று பார்க்கும் பொழுது வேதம் மட்டும்தான் தெரியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வேதத்தை உற்று பாருங்க. உலகத்தை, உங்க பொருளாதாரத்தை, உங்க பணத்தை, அதை உற்று பார்த்து பிரயோஜனம் இல்லை. வேதத்தை உற்று பாருங்க. அதிலே நிலைத்திருக்கிறவன் நிலைச்சிருக்கணும். உற்று பார்த்துட்டு தினமும் அதை உற்று பார்க்கணும். அதை நிலைச்சிருக்கணுமா? உற்று பார்க்கறத ஒரு நாள் மட்டும் இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு ஒரு நாள் இந்த சங்கீதத்தை கேட்பாங்க, வார்த்தைகளை கேட்பாங்க, அவரை நோக்கி பார்க்கணும்னு நினைப்பாங்க, அடுத்த 10 மாசம் மறந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வார்த்தை கிரியை செய்யாது. வாழ்க்கையில மாற்றத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உற்று பார்த்து நிலைத்திருக்கிறவன், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் தான் நம்ம கனி கொடுக்க முடியும். அப்ப நிலைத்திருக்கணும். ஒரு நாள் ஒரு மரத்தை நீங்க நடுறீங்க, ஒரு தென்னை மரம், ஒரு தேங்காய் கண்ணை நடுறீங்க. அடுத்த நாள் அதை புடுங்கிட்டு வளர்ந்துருக்கா வேறு வந்திருக்கான்னு புடுங்கி பார்த்தீங்கன்னா மண்ணில இருந்து அந்த வேறு பிஞ்சிட்டு வந்துடும். அப்ப நம்ம தூக்கி பார்த்துக்கிட்டு இருந்தா மரம் வளராது. ஒரு நாள் வைக்கிறீங்க, மரம் வளர்ந்தான்னு தூக்கி பார்க்குறீங்க, அடுத்த நாள் வைக்கிறீங்க, அப்படி செஞ்சா அது வளராது. அப்போ மரக்கண்ணு, அந்த தேங்காய் கண்ணு மண்ணோடு நிலைச்சிருக்கும். நிலைச்சிருந்தா மண்ணுக்குள்ள இருந்து தண்ணி கிடைக்கும், வேறு தண்ணி உள்ள இடத்துக்கு போகும், அதே இடத்துல நின்று அது ஒரு பெரிய மரமா வளரும். இதே போல நம்ம விசுவாசத்தை அப்படியே நம்ம நிலைச்சு நிக்க பண்ணணும். ஒரு நாள் விசுவாசமா இருந்தேன், நாளைக்கு சோர்ந்து போறேன், அதான் விசுவாசம் போயிட்டு உங்கள்கிட்ட இருந்தா அதை போடக்கூடாது. ஏன்னா விசுவாசம் ஒரு கேடகம். எப்பொழுதுமே அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டே இருங்க. உங்க இருதயத்தில் உள்ள அந்த தரிசனம் அடிப்படாமல் அதை காத்துக்கொள்ளுங்க. நிலைத்திருக்கிறவன் என்ன செய்வானா? உற்று பார்க்கிறவன். அப்ப தேவனுடைய பிரமாணத்தை, இந்த வேதத்தை, வாக்குத்தத்தங்களை, ஆவியானுடைய வார்த்தையை, அபிஷேகத்தை உற்று பார்த்து இருக்கிறவங்க அதுல நிலைச்சிருக்க தொடங்குவாங்க. நிலைச்சிருக்கிற தொடங்க என்ன செய்வாங்கன்னா, கேட்கிறதை மறக்காமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்வாங்க. ஆம் தேவஜனமே, அந்த அதற்கேற்ற கிரியைகள் சொல்றாரு பார்த்தீங்களா, அது அற்புதமான விஷயம். இந்த 12 சீசர்கள் எடுத்து கொள்ளுங்க. கடலுக்குள்ளாடி அவிசுவாசத்தோடு தேவனை உற்று பார்க்காம சூழ்நிலையை உற்று பார்த்தவர்கள் என்ன செஞ்சாங்க? அலற தொடங்கினாங்க, பயப்பட தொடங்கினாங்க, மார்ல அடிச்சிருப்பாங்க, ஐயோ நாங்க அழிஞ்சு போறோமே. ஏன்னா சூழ்நிலையை உற்று பார்த்தவனுடைய நிலைமை பதற தொடங்கும். ஆனா கர்த்தரை உற்று பார்த்தால் நிலைமை வேறுபடும். இயேசு எழுப்புறாங்க. இயேசு கடல் அலைகளை பார்த்து சொன்னாரு, இறையாதை அமைதலாரு. அததான் வேதம் சொல்லுகிறது.
கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாயிருந்து தன் செயலில் பாக்கியவனாயிருப்பான். அப்போ இயேசு எப்பொழுதும் பிதாவின் சத்தத்தை கேட்டிருந்தாரு, பிதாவை உற்று பார்த்தார். இப்ப பிதா சொல்றாரு, கடலையும் காற்றையும் அதட்டு மகனே அப்படின்னு சொல்றாரு. இயேசு கைகளை நீட்டி அதட்டுகிறார். அப்ப அதற்கேற்ற கிரியைகளை செய்தாரா இயேசுநாதர்? செய்தாரு. பாக்கியவானா இருந்தாரா? இருந்தாரு. கடல் அலை அடங்கினதா? அடங்கினது. குடும்ப தாயாரே, உங்க வீட்டுல போராட்டம் எழுமோ, பையன் மண்டை உடச்சிட்டு வருவான், பிரச்சனையோட வருவான், குடும்பத்துல போராட்டம் வரும். புலம்பாதீங்க. அழுகிறவங்களோடு சேர்ந்து புலம்பி விசுவாசத்தை இழந்துடாதீங்க. வேதம் தான் சொல்லுது அழுகிறவங்களோடு அழுங்கன்னு சொல்லுது. ஆனா விசுவாசத்தை கைவிட்டுட்டு அழ சொல்லல. நிறைய பேர் அழுவாங்க, ஐயோ என் குடும்பத்துல இது நடந்துட்டேன்னு அழுவாங்க. ஆனா ஆண்டவர் 1000 வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்க உங்க விசுவாசத்தை இழந்துட்டு போய் அழக்கூடாது. அவங்க வேதனையோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த வேதனையில பங்கு பெறலாமே தவிர ஆண்டவர் இதை செய்யலாமா, ஆண்டவர் இப்படி அனுமதிக்கலாமா? ஆண்டவர் அனுமதிக்கலங்க. அவங்க கத்தர் மேல போக்கஸை இழந்ததுனால, கத்தரோடு இல்லாததுனால, ஆடிக்கும் அமாவாசைக்கும் இல்ல 6 மாசத்துக்கு ஒருக்க ஆண்டரை தேடுறதுனால பிரச்சனை வந்திருக்கு. 6 மாசத்துக்கு ஒருக்க ஆண்டரை தேடும் பொழுது பிரச்சனை வரதானே செய்யும். அதனால தான் ஆண்டு சொல்றாரு, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் கத்தரோடு செலவழித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். இடைவிடாமல் அவரை நம்ம தேடும் பொழுது அவர் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருப்பார். ஸோ அதனால 4 பேர் ஆண்டவரை தேடாதவங்களுக்கு கேடு நடந்து கொண்டு தான் இருக்கும். அதை கண்டு ஆண்டவரை ஏன் அனுமதிச்சிங்க நீங்க போய் பரிதபிக்க கூடாது. நீங்க புரிஞ்சு கொள்ளணும், இந்த மனுஷனுடைய உறவு தேவனோடு கரெக்டா இல்லை, அதனால போராட்டம் வந்திருக்கு. அதை உணர்ந்துட்டு அவர்கள் பாடுபடுறதுனால அவங்களோட சேர்ந்து அழுகிறவங்களோட அழுங்க, சிரிக்கிறவங்களும் சிரிங்கன்னு வேதம் சொல்லுது. ஸோ அதனால தேவஜனமே, நம்ம விசுவாசத்தை இழந்துடக்கூடாது. தேவனோடு இல்லைன்னா குடும்பங்கள்ல பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் தேவனோடு இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் நிலைச்சிருக்கணும். ஒரு நாள் விசுவாசமா இருந்தீங்க, 10 நாள் விசுவாசம் போயிட்டுனா நீங்க நிலைச்சிருக்கிற அனுபவத்தில் ஃபைட் இருக்குது, அதை ஜெயிக்கணும். உபவாசம் பண்ணி ஜெயிக்கலாம், கர்த்தரோடு இருக்கணும், நல்ல ஜெபத்தில் இருக்கணும், நல்ல செய்திகளை கேட்கலாம், நல்ல ஆராதனையில் பங்கு கொண்டு சபை கூடுதலை விட்டு விடாமல் இருக்கணும், திருவிருந்து எடுத்து ஒரு சபைக்கு கண்டிப்பாக செல்லணும். இல்லைன்னா தேவனோடு உள்ள உறவு கெட்டு போயிடும். வசனம் சொல்லுதுல, சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள். அப்படின்னா நீங்க கூடணும். அது கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் உங்களை எப்படி அழைச்சிருக்கிறாரோ ஆவியானவர் பேசுகிற சத்தம் கேட்கிற இடத்துல நீங்க கூடணும். அப்பந்தான் வார்த்தை உங்களோடு பேசும். லீதியாளுடைய இருதயத்தை பவுல் அப்போஸ்தலர் பேசும்பொழுது தான் கர்த்தர் திறந்தார். வீட்டில் சும்மா இருக்கும் பொழுது திறக்கல. அவங்க நிறைய பிசினஸ் பண்றவங்க, லீடியான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பிசினஸ் செய்யும் பொழுதும் கர்த்தர் அவங்க இருதயத்தை திறக்கல. அப்போ இவ்வளோ பிஸ்னஸ் செஞ்சுமே அவங்க பரலோகத்துக்கு ஆயத்தமா இல்லை. இவ்வளோ தூரம் அவங்களுக்கு பணம், பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாம் இருந்துச்சு, ஆனா இருதயம் திறக்கப்படாமல் இருந்துச்சு. அதனால தான் இருதயம் திறக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஸோ இருதயத்தை கர்த்தருக்கு திறக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் திறப்பார் என்றால் அற்புதம் நடக்கும். ஸோ தேவ ஜனங்களே, நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, உற்று பாருங்க, அவர் சொல்றதை செய்யுங்க. ஒவ்வொரு வாட்டியும் அவரை விட்டு பிரிஞ்சிட்டு திரும்பி வராம அவர் கூடவே இருக்க பாருங்க. போராட்டம் வருதா, கூடவே இருங்க. தெரியாம ஒரு பாவம் செஞ்சிட்டீங்களா, மன்னிப்பு கேட்டு கூடவே இருங்க. டோன்ட் ஹைட் ஃப்ரம் காட், பட் ஹைட் இன் காட். கர்த்தரை விட்டு ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள், கர்த்தரிடமே ஒளிந்து கொள்ளுங்கள். பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு விழுந்துருங்க. வரும் போராட்டங்கள், வரும். கால் தவறி விழுவார்கள், பாவத்தில் விழலாம், சோதனையில் விழலாம், யுத்தங்கள்ல விழலாம், வாக்குவாதம் சண்டைகள்ல விழலாம், கெட்ட வார்த்தை வாய் தவறி வந்துடலாம். மனம் கசந்து அழுங்கள், கர்த்தர் சமூகத்தில் ஒளிந்து கொள்ளுங்கள். ஐயோ நான் லாய்க்கு இல்லாதவன், நான் தொடர்ந்து பாவம் செய்கிறவன், அதனால நான் கர்த்தரை விட்டு தூரம் போறேன்னு சொன்னீங்கன்னா பிசாசு உங்களை தூக்கிட்டு போயிடுவான். சிங்கம் கவ்வி இழுத்துட்டு போறது போல ஆத்துமாக்களை பச்சிக்கிறவன் ஒருவன் இருக்கிறான். ஸோ தேவ ஜனங்களை எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். நம்ம கண்களை ஏறெடுப்போம், கைகளை உயர்த்தும், முகங்களை அவரை நோக்கி பார்ப்போம். சரித்திரம் படைக்கலாம். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். மனிதர்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். தேவ ஜனங்களை, பெரிய பெரிய ஊழியங்கள் எங்க தெரியுமா உண்டானது? ஊழியம் உண்டான கருவறை எது? சின்ன குடிசையில கண்ணீரோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, கையில பணமாகவோ கோடிகளாகவோ அந்த ஊழியத்தை அவங்க வாங்கல. சின்ன அறையில, ஒதுக்கப்பட்ட இடத்துல, வாடகை கொடுக்க முடியாத அந்த சின்ன அறையில, தண்ணி இல்லாம, ஆகாரம் இல்லாம, நல்ல உணவு இல்லாம, பணம் இல்லாம, வஸ்திரம் இல்லாம, முழங்கால போட்டு ஆண்டவரே கண்களை ஏறெடுத்த பொழுது கர்த்தர் பேசும் பொழுது ஊழியம் உண்டானது. பெரிய பெரிய ஊழியங்கள், கோடிகளும் லட்சங்களும் இன்னைக்கு புரண்டு கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்கிற எல்லா ட்ரஸ்டும் ஊழியங்களும் எப்படி உருவானது?
சின்ன அறையில் ஏதோ ஒரு தேவ பிள்ளை கண்ணீரோடு இருந்ததுனால அந்த அறையில் பெற்றுக்கொண்ட தரிசனம் தாங்க இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களா, அந்த அறையில் பெரிய பிசினஸ் பிறக்கும், பெரிய படிப்பாளிகள் பிறப்பாங்க, பெரிய ஞானிகள் பிறப்பாங்க, பெரிய அபிஷேகமுள்ள ஊழியர்கள் பிறப்பாங்க, பெரிய தரிசனம் பிறக்கும். நீங்க இருக்கிற இடத்துல ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை அசால்ட்டாக நினைச்சிடாதீங்க. பெரிய பெரிய தேசத்தை கலக்கக்கூடிய எல்லா இடமும் கற்பம் தெரித்த இடம் அந்த அருமையான ஜெபாரை. அதனால கண்களை ஏறெடுக்கிறவங்க, கைகளை உயர்த்துகிறவங்க, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில் அவர்கள் பிரகாசம் அடைவார்கள். நிறைய பேர் ஜெபிச்சுட்டு அவரை நோக்கி பார்த்துட்டு திரும்பி உலகத்தோடு போனவங்க தான் வெட்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவரையே நோக்கி பார்த்தவர்கள், அவரையே நோக்கி பார்த்து அவருடைய முகத்தையே ஆமென் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம ஒரு நாள் ஏறெடுத்து பார்த்துட்டு 30 நாள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிடக்கூடாது. தூரம் போகாமல் தொடர்ந்து அவர்கிட்ட வந்து கொண்டே இருந்தால் தேவச்சனமே நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் கண்களை மூடுவோம், செபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் ஆலோசனை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிரசனம் அவர்களுக்கு முன்னாடி சென்று குழப்பங்களை மாற்றி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். டைட்டஸ்ன்னு ஒரு சகோதரனை பார்க்குறேன், வாழ்க்கையில் குழப்பம் குழப்பம் குழப்பம். ஆண்டவர் அந்த குழப்பங்களை மாற்றுகிறார். அநேக சகோதரிமார்கள் மேல கர்த்தருடைய கிருபை இறங்கி புத்தி உள்ள சகோதரிகளாக உங்களை மாத்துது. உங்க குடும்பத்தை நீங்க கெட்ட போறீங்க. உங்க புருஷனோட பணம் அல்ல, உங்களுடைய புத்தியினால் உங்க வீடு கெட்டப்படும். இந்த வேலையை செய்யுங்கன்னு உற்சாகப்படுத்துவீங்க. இதை செய்யாதீங்க, இது ஆபத்தானதுன்னு கர்த்தர் சொல்லுகிறது சொல்வீங்க. அப்படி உங்க குடும்பம் இனி எழும்ப போகிறது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கெட்டுவாள் என்று போட்டிருக்கிறது. பட்டமுள்ள ஸ்திரீ அல்ல, படிப்புள்ள ஸ்திரீ அல்ல, அழகுள்ள ஸ்திரீ அல்ல, அலங்காரமுள்ள ஸ்திரீ அல்ல. வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள ஸ்திரீ. ஆமென், ஹல்லேலூயா. எதுவுமே தப்பு என்று நான் சொல்லவில்லை, படிப்பு தப்புன்னு நான் சொல்லவில்லை, அழகு தப்புன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் புத்தி சிறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. புத்தி உள்ள ஸ்திரீ, ஜெபிக்கிற ஸ்திரீ, ஞானமுள்ள ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படுகிற கணவர். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவ ஜனமே, வசனத்தை கேட்கிற ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயந்தால், புத்தியோடு நடந்தால் நம் குடும்பம் கெட்டப்படுகிறது. இல்லை என்றால் அந்த குடும்பம் நம்முடைய கையாலே உடைக்கப்படுகிறது. இன்னைக்கு உங்க கைகளை உயர்த்துவீர்களா? அந்த பரத்துக்கு நேராக, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக, ஆவியானுடைய பிரசன்னத்துக்கு நேராக, விடுதலைக்கு நேராக. ஓ, கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அல்ல, பரலோகத்தில் இருந்து விடுதலை உண்டாகும், வெற்றி உண்டாகும். கர்த்தர் நடத்த போகிறார். ஒவ்வொரு பேரையும் நடத்த போகிறதுக்காக நன்றி. விடுதலையை கொடுக்கிறதுக்காக நன்றி. உங்க கிருபை இறங்குறதற்காக நன்றி. சகோதரன் அஸ்வின் மேல அக்கினி இறங்கட்டும், பிரியா மேல அக்கினி இறங்கட்டும். ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த குடும்பங்கள் மேல அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. விடுதலையின் மகிமை இறங்குகிறது. லீ கோ ஷாதா லா ராபா, லே கோ ஷாதா லா ராபா. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு மேலையும் இறங்குகிறது. ஒவ்வொருவரையும் ஆண்டு சொல்வார், உண்மையிலையும் மகனே உண்மையில, மகளே உண்மையில, தாயாரே உங்க மேல, தகப்பன்மாரே உங்க மேல, ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா துதிகன மகிமை உமக்காண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா நாள்லையும் அதிகாலை ஜெபம் இருக்கிறது. அதிகாலையில் எழும்பி அந்த ஜெபத்தை கேளுங்கள். தொடர்ந்து அதில் உள்ள அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுக்கொள்ளுங்க. எந்தெந்த வீடியோஸ், எந்தெந்த ஜெப நிகழ்ச்சிகள் எதில் நடைபெறும் என்று அதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். நாளைய தினத்திலையும் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களை சந்திக்கலாம். 9 மணி அளவில் அந்த சேனலில் போடுற வீடியோக்களை கவனித்து கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. இன்னைக்கும் ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த தேசத்தில் அநேக ஆத்துமாக்களை தொட கர்த்தர் ஒவ்வொரு பேரையும் பயன்படுத்துவாராக. God bless you. ஆமென்.